ஒரு தாய் இறந்து 117 நாட்கள் கழித்து பிறந்த ஒரு குழந்தை 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி செக் குடியரசுல இடம்பெற்ற இந்த சம்பவம் உலக அளவில் வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் 27 வயது நிரம்பிய ஒரு பெண் 4 மாத கர்ப்பிணியாவும் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெர்னோ பல்கலைக்கழக வைத்தியசாலையில தன்னுடைய சுய நினைவாற்றல இழந்த நிலையில அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு போக போக அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போக அவங்க மூளைச்சாவு அடைகிறாங்க. அவங்க மூளைச்சாவு அடைகிற அந்த நேரத்துல 4 மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறாங்க. எப்படியாவது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் முடிவு செய்யறாங்க. அதற்கு பிறகு அந்த மூளைச்சாவு அடைந்த அந்த பெண்ணுக்கு செயற்கை உபகரணங்களோட உதவியோட தீவிரமான சிகிச்சையை வைத்தியர்கள் மேற்கொள்றாங்க. சுகப்பிரசவத்துக்கு உதவியாக மூளைச்சாவு அடைந்த அந்த பெண்ணுக்கு எந்திரத்தோட உதவியோட கால்களுக்கு நடைபயிற்சியும் கொடுக்கறாங்க. முழுக்க முழுக்க அந்த 117 நாட்களுமே வைத்தியர்களோட அதி தீவிர கண்காணிப்புல தான் இந்த பெண் வைக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 117 நாட்கள் கடந்ததுக்கு பிறகு சரியாக 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த குழந்தைய அறுவை சிகிச்சை மூலமாக வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்ததும் மூளைச்சாவு அடைந்த அந்த தாய்க்கு பொருத்தப்பட்டிருந்த செயற்கை உபகரணங்கள் எந்திரங்கள் எல்லாமே கலற்றப்படுது. இதனால அந்த தாய் மீண்டும் மரணம் அடைகிறாங்க. இந்த குழந்தை 2.13 கிலோவோட பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய வைத்தியர்கள் உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனேயே தாய் இறந்தது ஒரு சோகமான ஒரு செய்தி தான். இந்த குழந்தையோட பெயர் எலிஸ்கா. வரலாற்றிலேயே மூளைச்சாவு அடைந்த ஒரு பெண்ணினுடைய வயிற்றில பிறந்த முதல் குழந்தையாக இந்த குழந்தை பார்க்கப்படுகிறது.